வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 51க்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரிகள், "எனைத்துந் துன்பிலா வியலளித் எண்ணிய அனைத்துந் தருஞ் சபை அருட்பெரும் ஜோதி." இந்த வரிகள் தான் பார்க்க இருக்கோம். 50 வகுப்புகள் சிறப்பா முடிந்தது. 50வது வகுப்பு சிறப்பு வகுப்பாக இதுவரை நடந்ததெல்லாம் பார்த்திருந்தோம். 51வது வகுப்பு மீண்டும் நம்ம அகவல் விளக்கங்களுக்கு வந்திருக்கோம். வழக்கம் போல் முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க விளக்கம் கொடுப்பதற்கு. இணைஞ்சிருக்கிற அனைவரும் சார்பாக வரவேற்று விளக்க உரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 51ல் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் சென்ற வகுப்பு 50வது வகுப்பு ஒரு நிறைவான வகுப்பாகவும் இருந்தது. இதற்கு முன்னாடி நாம என்னென்னலாம் பேசணும் அதனுடைய சாரத்தை மட்டுமே, அதை ஹைலைட்னு சொல்லக்கூடியது மட்டும் நம்ம பார்த்தோம். நம்ம வகுப்புல பல பேர் வகுப்பு எடுக்கிறாங்க. அதுல நம்ம என்ன மாதிரியான வகுப்புகள் இருக்கோம், வெறும் மற்ற உரைகளை சொல்வது மட்டும் இல்லை, நாமளே நமக்கு அதை ஒரு ஆய்வு செய்து சில உரைகளையும் நம்ம கொடுப்போம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு செய்யலாம். அந்த வகையில நம்ம இந்த வகுப்பில் 51வது வகுப்பில் சந்திப்பது இன்னும் மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளை சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள், "எனைத்தும் துன்பிலா இயல் அழித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி." எனைத்தும் துன்பிலா இயல் அழித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அகவல் 91 மற்றும் 92வது வரி தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த வரிகளும் ஒரு சிறப்பான வரி. இந்த 49வது வகுப்புல நம்ம ஒரு செய்திகளை பார்த்தோம். "கற்பம் பல பல கழியினும் அழிவுறா அற்புதம் திருச்சபை தரும் சபை அருட்பெரும் ஜோதி" அப்படின்ற பார்த்தோம். அதாவது கற்பம்ன்றது கோடான கோடி ஆண்டுகளை குறிப்பது அப்படின்றத நம்ம அதை பேச, அப்படிப்பட்ட பல நூறுகள் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் சென்றாலும் கழிந்தாலும் அழிவுறாத ஆற்றலை கொடுக்கக்கூடியது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. அந்த வரிக்கு அடுத்த வரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய "எனைத்தும் துன்பிலா இயல் அழித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி" என்ற வரிகள். இந்த வரியில நம்ம இந்த வார்த்தை, முதல் வார்த்தையே பல பேருக்கு அனைத்தும்னு இருக்குமா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. எனைத்தும் அப்படின்ற, இப்ப நீங்க அதை பார்த்தீங்க, எனைத்தும் அப்படின்ற சொல்ல இருக்கு. இப்ப இதுல எனக்கு அதுக்கு முன்னாடி என் வகுப்புக்கு முன்னாடியே சில பேர் கேட்டாங்க, இந்த எனைத்தும் ஐயா போட்டிருக்காரா, அது சரிதானா, அனைத்துமா அப்படின்ற, அனைத்தும் துன்பில்லா அப்படின்னா அந்த வார்த்தை சரியா, எல்லாத்துக்குமான எல்லா எந்த எவ்வகை துன்பத்தையும் அப்படின்ற பொருள்ல தான் அது குறிக்கும் அப்படின்றதுல நம்ம கேட்டிருக்கிறாங்க, ஒரு ஐயமா கேட்டிருப்பாங்க. ஆனா மூல நூல்ல என்ன இருக்குதுன்னா, இந்த எனைத்தும் அப்படின்ற சொல் தான் இருக்குது. அது அந்த சொல்லு இருக்குதானா, அந்த சொல்லு இருக்கு. அது நிறைய நம்ம இலக்கியத்துல நிறைய இடத்துல பயன்படுத்துது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அந்த வரிகளை வார்த்தைக்கு நம்ம ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வரிகளுக்குள்ள போவோம். முதல்ல இந்த "எனைத்தும் துன்பில்லா", துன்பில்லா அப்படின்னாலே துன்பம் இல்லாத அப்படின்றது நமக்கு எளிமையா புரிஞ்சுது. இந்த "எனைத்தும்" அப்படின்னா அனைத்துமா அப்படின்ற பொருள்ல நம்ம செஞ்சுக்கிறோம். இப்ப என்ன அதுக்கான என்ன உண்மையான பொருள் என்ன, இதுக்கு சான்று என்ன அப்படின்றதுக்கான தமிழ்ல நான் ஏற்கனவே சொன்னது போல, தமிழ்ல பல ஒரு சொல்லு, ஒரு வார்த்தைக்கு பல பொருள் தரக்கூடிய நிறைய சொற்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு போறோம். இந்த அகவல்ல நம்ம புதிய புதிய தமிழ் வார்த்தைகளை பெருமானார் தொடர்ந்து கொடுத்துட்டு வருது நம்ம சிந்திக்கிறோம். நம்ம நடைமுறையிலையும் சரி, இலக்கியத்திலிருந்தும் சங்க இலக்கியத்திலிருந்தும் பல சொற்களை பெருமானார் கையாளுவதை நம்ம பார்க்கிறோம். தூய தமிழ் சொற்களை கையாளுறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இந்த "எனைத்தும்" அப்படின்ற சொல்லுக்கு தமிழில் நிறைய பொருள் இருக்கு. அதுல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னா, முதல்ல சிறிதும், "எனைத்தும்" அப்படின்னா சிறிதும், எவ்வளவும், முழுவதும், எல்லாமும் அப்படின்ற பொருட்கள்ல கையாளப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சிறிதுன்னு வருமா, எவ்வளவும் வருமா,
முழுவதும் வருதுமா, எல்லாமும் அப்படின்ற சொற்களை எது சரியாக இருக்கும், எது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நாம ஆராய்ஞ்சு நம்ம பார்த்ததுல இருந்து சின்ன அளவு, சிறியது அப்படின்ற சொல்லு பொருத்தமா இருக்கும் அப்படின்றதுல நம்ம பார்க்கணும். எப்படி அப்படின்னா அதுக்கு நான் சான்று சொல்லணும்ல. சான்று இருக்கு. எதுல சொல்றோம்? வழக்கம் போல நம்ம திருக்குறள் தான். திருக்குறளில் இந்த சொல்ல அப்படியே பயன்படுத்துறாரு திருவள்ளுவர். இந்த சொல்ல அப்படியே பயன்படுத்தியிருக்கிறாங்க. திருக்குறள்ல தீ நட்பு தீ நட்பு அதிகாரத்துல 820வது குறள்ல ஒரு முக்கியமான குறள். அந்த குறள் அந்த இதுல என்ன சொல்ல, தீ நட்பு, தீய நட்பு என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும், அது எப்படி நம்ம இருக்குது அப்படின்றத விளக்குறாங்க இந்த அதிகாரத்துல. அதுல சொல்லும் பொழுது இந்த குறளை வள்ளுவர் பதிவு செய்யறார். என்னன்னா, இணைத்தும், இந்த இடத்துல என்ன இணைத்துன்னு போட்டிருக்கு, அதே இணைத்தும். இணைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த இணைத்தும் என்ற பொருள் இருக்குல்ல, சிறிய அளவும் குறுகுதல் நெருங்குதல் அப்படின்ற பொருள். குறுகுதல்னா நெருங்குதல், ஓம்பல்னா நீக்குக. ஒரு சிறு அளவை கூட நீங்க நெருங்காத நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில போடுற. எப்பவுமே திருக்குறள்ல முதல் ஒரு வரியில நீங்க உடனே அதை புரிஞ்சுக்க முடியாது. திருக்குறள் விஷயமே கடைசி வரிகள் தான் அது ஹைலைட் பண்ணும். அந்த வகையில இது சொல்றாரு. எதுன்னா, சிறு அளவும் கூட நெருங்கக்கூடாது, அடையக்கூடாது, அதை உடனே நீக்கணும். என்னத்தை நீக்கணும் அப்படின்னா, மனைக்கிழி, அதாவது வீட்டில், மனைன்ற இந்த சொல்லுக்கு வீடுன்னு இருக்கு, அல்லது உள்ளுக்குள் அப்படின்ற பொருள்ல சான்றோர்கள் பொருள் எழுதியிருக்கிறாங்க. அந்த அப்படின்னா வீட்டில் நட்பாடி, நட்போடு, உறவோடு அப்படின்ற பொருள்ல குறிக்குது. அப்ப வீட்டில் அல்லது உள்ளில் நட்பாக இருந்து, மன்றில்னா சபை, அவை அப்படின்னு சொல்றாங்க. மன்றில் அப்படின்னா சபை அல்லது அவை அப்படின்ற பொருள்ல இருக்கு. அவையில் படிப்பார் தொடர்பு அப்படின்றார். இது என்ன பொருள்னா, உங்ககிட்ட வீட்டுல அல்லது உள்ளுக்குள்ள நல்லா பழகிட்டு வெளியில போய், அதாவது சபையில போய் உன்னை பழிப்பாருடைய தொடர்பு இருக்குதுல்ல, அந்த தொடர்பு என்றால் நட்புனார். அந்த நட்பை சிறிது கூட நீ நெருங்க விடக்கூடாது, சிறிதளவு கூட வச்சுக்க கூடாது, உடனே நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இணைத்தும் குறுகுதல் அப்படின்னா சிறிதளவையும் கூட நீங்க வச்சிருக்க கூடாது, நெருங்குத கூடாது அப்படின்ற சொற்களை வள்ளுவர் பயன்படுத்துறத நம்ம கவனிக்கணும். இது ஒரு சான்று. இதே போல கொஞ்சம் நெருக்கமா இன்னொரு குறள்லயே அதை பயன்படுத்துறாரு. இந்த குறள்ல நினைத்தவர் புலம்பல், இது ஒரு அதிகாரம். இந்த புலம்பெல்லாம் நம்ம அவசியம் படிக்க வேண்டியது, குறள்ல நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இன்பத்துப்பால்ல இருக்கக்கூடியது குறள் 1208. இந்த குறளுடைய சாரம் என்னன்னா, ஒரு தலைவி தலைவனை பற்றி பேசுகிறான். நினைச்சுக்கிட்டு புலம்புறது, அதாவது புலம்பல்னு வச்சிருக்கிறாரு. நினைத்தவர் புலம்பல் இந்த இதுக்கு பேரு. அப்ப சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலத்தையும் சிறப்பு. இந்த இடத்துல பாருங்க, இணைத்தும் நினைப்பினும் காயார். நான் எவ்வளவு நினைத்தாலும் காயார், காவப்பட மாட்டார், சினம் கொள்ள மாட்டார். அனைத்தன்றோ, அதுதான் காதனுடைய செய்யும் சிறப்பு, பெருமை, இன்பம் அப்படின்ற வார்த்தையில சொல்லுது. என்னன்னா, அதாவது இது ஒரு அக உணர்ச்சி இல்லை, ஒரு மனித உணர்வுல அக உணர்விலிருந்து வரக்கூடிய ஒரு தலைவி ஒரு தலைவனுக்கு சொல்லக்கூடியதாகவும் இது இருக்கு. காதலன் இப்ப நீங்க ரெண்டுத்துக்காக பொறுத்தனா கூட அது பொருள். உள்ளத்துல இருக்கிறவுடைய தலைவன், தனக்குள்ள இருக்கிறவன் எவ்வளவு நினைத்தாலும் அவன் என்ன மேல கோவப்பட மாட்டான். அதுதான் காதலனுடைய சிறப்பு அப்படின்றதுல சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லும் போது இணைத்தும் இணைத்து அப்படின்ற சொற்களை சொல்லும் பொழுது இந்த இடத்துல எவ்வளவும் அப்படின்ற சொல் அந்த பொருள்ல தான் இதை பயன்படுத்தினாங்க. அப்ப நீங்க ரெண்டு சான்றிலையும் நீங்க பார்த்தாலுமே இந்த ஐயா சொல்லக்கூடிய இணைத்தும் அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா, சிறிதும் எவ்வளவும் இம்மி அளவும் அப்படின்றது கூட பொருந்துது அப்படின்றத பார்க்கலாம். சரி, அப்ப திரும்ப நம்ம இந்த அகவல் வரிக்கு வருவோம். இணைத்தும் துன்பிலா, இப்ப புரிஞ்சிருச்சு. எவ்வளவு சிறு துன்பத்தை கூட
இல்லாத அப்படின்ற பொருள்ல ஐயா குறிக்கிறாரு. அப்ப இணைத்தும் துன்பில்லா இயல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தாவரத்தை பற்றி பேசுகிற இயல் தாவரவியல், இப்படி எல்லாம் நம்ம படிக்கும். விலங்கு பற்றி சொல்லுகிற இயல் விலங்கியல், உயிர்களை பற்றி பேசக்கூடிய இயல் உயிரியல், இப்படி எல்லாமே இருக்குது. எல்லாமே இயல். இயல் என்றால் ஒன்றை பற்றிய தொகுப்பு, ஒரு அறிவு. இதை பத்தியான அதெல்லாம் நம்ம இன்னும் விரிவா பேசலாம். இந்த இயல் என்பதே நம்ம நிறைய பேசலாம். உயிரை பற்றி பேசுகிற இயலுக்கு பேரு உயிரியல். அப்ப அதுல அந்த உயிர் பற்றி எல்லா செய்திகளுமே அதுல வந்துடும். முதல் அக்கு வரை, தொடக்கம் முதல் முடிவு வரை இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே அதுல அடங்கக்கூடிய ஒரு தொகுப்பு, ஒரு அறிவுக்கு பேர். அந்த வகையில இணைத்தும் துன்பிலா இயல் அளித்து, இயல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை பற்றியது அப்படின்னா அந்த இயல்புடையது அப்படின்ற பொருள். அப்படின்னா எனக்கு துன்பமே இல்லாத இயலை எனக்கு கொடுத்தேன் அப்படின்னா என்ன, இன்ப வாழ்வுன்னு அர்த்தம். துன்பம் அதாவது துன்பம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னவா இருக்கும், இன்பமா தானே இருக்கும். அப்ப துன்பில்லா அப்படின்னா துன்பம் இல்லாத இயல், அதாவது இன்ப இயல் அப்படின்ற பொருள்ல ஒரு துளி கூட அல்லது சிறிய அளவு கூட துன்பம் இல்லாத இயலை எனக்கு அளித்து எண்ணிய அனைத்தும், நான் எதையெல்லாம் நினைக்கிறோனோ, நாம் எதையெல்லாம் நாம் எண்ணுகிறோமோ அனைத்தையும் தருகிற சபையில் வீட்டிருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்பதுல சொல்றாங்க. இப்ப இதுல இன்னொரு செய்தி இருக்கு. துன்பம் என்றால் என்ன? இன்பம் இல்லாதது துன்பம். இப்ப இயல்பா நம்ம சொல்லக்கூடிய துன்பம்ன்றதுல நமக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. அது ஸ்பிரிச்சுவல்லி வேற மாதிரியான விளக்கங்கள் இருக்கு. அதாவது மெய்யல்ல இன்ப துன்பம் ரெண்டுமே ஒரே சுமை போட்டு தான் இருக்கு. இந்த வள்ளுவர்லாம் சொல்லும் போது துன்பம் பத்தி சொல்லும் போது, துன்பமே வரலன்னா என்ன, உனக்கு என்னதான் துன்பமே வரக்கூடாதுன்னா நீ என்ன செய்யணும்? யாதெனில் நீங்கியான் முதல் அதனின் இளன். எதன் மீது பற்று வைக்காமல் இருக்கிறாயோ அதிலிருந்து வரக்கூடிய துன்பம் உனக்கு வராது. எனவே துன்பத்திலிருந்து நீ விடுதலை பெற்றுவாய், பற்று வைக்காது அப்படின்னு வள்ளுவருடைய அந்த குரல்ல வரும். பெருமானார் சொல்லும் பொழுது எதெல்லாம் முதன்மையான துன்பங்களாக குறிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. ஜீவகாருண்யம் பற்றி பேசுகிற போது ஆன்ம உருக்கம் என்ன? ஒரு உயிர் கலங்குகிற பொழுது, ஒரு உயிர் துன்பப்படுகிற பொழுது, ஒரு உயிர் இன்பம் இல்லாத ஒரு சூழலில் இருக்கும்போது, அந்த நெருக்கடியில் இருக்கும்போது, இல்ல துன்பத்தில் இருக்கும்பொழுது, அதை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற மனத்தின் உள்ளத்தில் ஊறுகிற உருக்கத்துக்கு பேர் தான் ஆன்ம உருக்கம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஜீவகாருண்ய பகுதியில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஜீவகாருண்யம் 3 பகுதிகளாக இருக்கு. 3 பகுதியில பெருமானார் மிக தெளிவா விளக்குறார். ஜீவகாருண்யம்னா என்ன? இப்ப நாம எல்லாமே நினைச்சிட்டு இருக்கிறோம் பசியாற்றுவித்தல் மட்டும்தான், அதுதான் ஹைலைட் பண்ணிக்கிட்டு தான் இப்ப நம்ம எல்லாமே போறோம். ஆனா பெருமானார் அதை மட்டுமா சொன்னாரு அப்படின்னா அது மட்டும் சொல்லல. ஒரு 7 விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறோம், ஒரு நினைவுக்காக சொல்றேன். அதாவது ஒரு ஆன்ம உருக்கம் எப்போ உண்டாகும்? ஒரு உயிருக்கு ஆன்ம உருக்கம், உயிரிறக்கம், உயிர் உருக்கம் எப்ப ஏற்படும் அப்படின்னு சொல்லும் போது ஐயா அந்த ஒரு இடத்துல சொல்றாங்க, ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதும் கேட்ட போதும், இதனால் அது உண்டாகும் என்ற போதும் நமக்குள் ஏற்படுகிற உருக்கத்திற்கு பேர் தான் அப்ப அந்த வகையில் தான் இந்த ஆன்ம உருக்கம் ஏற்படும் அப்படின்றது பெருமானார் சொல்றாங்க. இப்ப நீங்க திரும்ப அதை பாக்குறேன். பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை, இப்ப இந்த 7 முதன்மையானதா இருக்கு. இந்த 7 தான் முதன்மையான செய்திகளா இருக்கு. இப்ப இதுல ஐயா ஒன்னொன்னு விளக்கும் பொழுது இதுல இருந்து விடுதலை பெறலாம், இதுல இருந்து பயத்தை எளிமையா போக்கிட முடியும், ஒரு பிணிய போக்க முடியும். இப்ப நீங்க இதெல்லாமே சொல்றோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல ஒண்ணா சொல்லும் போது எல்லாத்துலயும் இறுதியா சொல்லும் போது அந்த பசி, கொலை அப்படின்றத, கொல்லாமைன்றத இறுதியா சொல்ல வராது. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் இப்ப இந்த 4 இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னா உணவளித்தல், கொல்லாமை, இதை மட்டும்தான் எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் ஐயா சொல்லல அப்படின்ற செய்தியை நம்ம ரொம்ப தெளிவா விளங்கிக்கணும். ஏன்னா துன்பத்திலே இது முதன்மையான துன்பமா பெருமானார் இங்க குறிப்பிடுறாங்க. என்னென்ன? பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. இதனுடைய விரிவான விளக்கங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம்.
ஏன்னா இதனுடைய கண்டென்ட் ஒண்ணுத்தையுமே பெரிய விஷயமா இருக்கும். பிணி என்பதனாலே பிணின்றது எப்படிப்பட்டது, அது எப்படி இன்னைக்கு இது எல்லாமே ஐயா விரிவா விளக்குறார். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல இன்னும் விரிவா பார்க்கலாம். இந்த துன்பம் என்பதிலிருந்து நம்ம பார்க்கறதுக்கான செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கணும். இது மட்டும்தான் துன்பமா? அப்படி இல்லை. நீங்க ஏற்கனவே நம்ம பார்க்கும் போல துன்பம் அல்லது பாவம் அப்படின்னு பெருமாள் தீய விஷயத்துல எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல செய்திகள், நல்ல செயல்கள் எல்லாமே புண்ணியம். இதுதான் இயல்பா நம்ம இறையியல்ல குறிப்பிடுற பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் இதுல இருக்குது. அது அது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை நம்ம அடுத்தது விரிவா பேசலாம். இப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இதெல்லாம் முதன்மையான துன்பங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த ஒவ்வொரு படிநிலைகள்ல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஐயா சொல்லும் பொழுது கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதுலயும் ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கொடூரமாக பார்க்க கூடாது, நல்ல சொற்களை பேசணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு அறம். அடிப்படையான இந்த அறத்தை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம துன்பம் இல்லாத இருக்கலாம். ஒரு ஒரு ஸ்டேஜிலும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் 4 நிலைகள்ல இந்த விஷயங்களை நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். ஐயாவும் அப்படிதான் இந்த 4ஆதான் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கிறார். உலகியல் வாழ்க்கை, புறப்புறம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கை முறையில சொல்றது. அகம் என்பது தனித்த, அது ஒரு சிறப்பு மிக்க அல்லது சிறப்பு விதிக்கு உட்பட்ட அது ஒரு மாறுபாடான ஒரு ஒரு வாழ்வியல் முறை. அதெல்லாம் நம்ம ஒண்ணு அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில துன்பம் என்ற சொற்களை நம்ம ஐயா கையாளுறாங்க. 2வது, இந்த துன்பம் இல்லாத நிலை எது அப்படின்னா இன்பம். இன்பத்தை பெருமானார் 3 வகைகளா பிரிக்கிறாங்க. இப்ப இந்த பெருமானுடைய அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நீங்க கூடுதலா அந்த நூலை படிக்கணும். ஏற்கனவே நம்ம முன்னாடி நம்ம அதை ஷேர் பண்ணியிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் கூட. அந்த ஜீவகாருண்யோட பிடிஎஃப் ஃபைலா வாய்ப்பு இருந்தா திரும்ப வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு நான் அதை அனுப்பி வைக்கிறேன். 1, 2, 3 பகுதிகளா ஜீவகாருண்யம் பகுதி இருக்கு. அதை நம்ம 3 படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயத்த உங்களால நீங்களே அதை உணர முடியும். அந்த வகையில அதுல சொல்லும் பொழுது இன்ப வாழ்வு என்பது ஆன்ம இன்ப வாழ்வுன்னு ஐயா சொல்றாங்க. இன்பமான வாழ்க்கை அப்படின்னா என்ன? ஆன்ம இன்ப வாழ்வு. இந்த ஆன்ம இன்ப வாழ்வு என்பது 3 வகைகளா பிரிக்கிறாங்க. ஒன்று இன்மை இன்ப வாழ்வு. இன்மை, மறுமை இது உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான். இன்மை என்றால் இப்பொழுது நாம் வாழக்கூடியது. நமக்கு மறுமை நம்முடைய மரணத்திற்கு பிறகு வாழ்கிற வாழ்க்கை. இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது நீங்க அடுத்த ஜென்மத்தை மறுக்கிறவர்கள் கூட இன்மை என்ற விஷயத்த நாம மறுப்பவர்கள் கூட இந்த இன்மை என்றால் மரணத்திற்கு பின் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னா நிறைய பேர் அது மாதிரி வாழ்றாங்க. தனக்குன்னு வாழாதவங்க, தனக்குன்னு வாழ்ந்தவங்க எல்லாம் இன்மை வாழ்வுல மடிஞ்சு போவாங்க. பிறருக்காக வாழுகிறவர்கள், பிறர் துன்பத்தை நீக்குபவர்கள், பிற உயிர்களுக்கு பணிவிடை செய்பவர்கள், பிற உயிர்களுக்கு கேட்டை நீக்குபவர்கள், துன்பத்தை நீக்குபவர்கள் எல்லாரும் மரணத்திற்கு பின்பும் மறுமையில் வாழ்வார். நீங்க மரணமில்லா பெருவாழ்வில இன்னும் விரிவா பேசலாத. நான் அடிக்கடி சொல்லுது உண்டு. இந்த மரணமில்லாத பெருவாழ்வு 2 வாழ்வு இருக்குது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவது. பெருமானார் சொன்ன இந்த பிசிக்கல் விஷயத்த, இந்த உடல் ஒளி உடம் இது ஒரு பகுதி. ஆனால் இயல்பான இந்த வாழ்வியலில் வாழ முடியுமா? வாழ முடியும். அதுதான் இந்த இன்மை இன்ப வாழ்வு. அவர் மரணத்திற்கு பிறகு வாழ்வார். இப்ப வஉசியை சொல்றோம்ல, இன்றைக்கு அவர் வாழ்கிறாரா இல்லையா? இன்னைக்கும் இருக்கிறாரா இல்லையா? இந்த மாதிரி அவருடைய அதாவது பிறப்புக்கு பிறகும் அவர் வாழ்வுகிற வாழ்க்கை அப்படின்றது நம்ம உலகிலேருந்து நம்ம விளக்கமா நம்ம உலகில என்ன மாதிரி இன்னைக்கு கடவுள் மறுத்து பேசுறவர்கள் கூட அதை ஏற்கிற ஒரு ஒரு ஸ்டேஜ், அதாவது சோசியல் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய இப்ப சமகாலத்தில் உலகில் இருக்கக்கூடிய விளக்கம், இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற விளக்கம் வேறு, இந்த இன்மை வாழ்வுக்கான விளக்கம் வேறு. ஆனா இன்னைக்கு உலகில் இருக்கிற வாழ்வியலில் இன்மை வாழ்வு என்பது வேற அது ஒரு நல்லது செய்தவர்கள். இன்னைக்கு குலதெய்வங்கள்லாம் நம்ம சொல்றோம். குலதெய்வங்கள் இவங்க எல்லாமே என்ன, ஒரு நல்லது செய்த, புதிய காத்த, இந்த மக்களுக்கு போராடிய அல்லது அந்த மக்களுக்கு பணிவிடை செஞ்ச ஏதோ ஒரு வகையில் சமூகத்துக்கு பயன்பட்டவர்களை தான் இன்னைக்கு நம்ம கடவுளாக வணங்குகிற விஷயம் இருக்கு. அதனாலதான் மண்ணுல நல்லபடியா இருந்தானா அவர் முன்னுள் வைக்கப்படுவான்னு பெருமை இது வள்ளுவர் சொல்வதற்கு காரணம் அதுதான். அந்த வாழ்வு.
அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஆனா பெருமானார் சொல்லக்கூடிய விளக்கம் என்பது வேறு. அதை நான் அடுத்தடுத்து நம்ம விரிவா பேசலாம். ஆன்ம இன்ப வாழ்வுன்ற தலைப்பிலேயே அதை பேசலாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப. இது நம்ம விரிவா பேச வேண்டிய தலைப்பு. இந்த துன்பம் இல்லாத என்பதற்கு என்னன்னா அது இன்பம் இருக்கு. அப்ப இன்பம் துன்பத்தை பெருமானார் என்ன சொல்றாருன்னா, அப்ப மூன்று மூன்று வகையா சொல்றாங்க. ஒன்று இன்மை இன்ப வாழ்வு, இரண்டாவது மறுமை இன்ப வாழ்வு, மூன்றாவது பேரின்ப வாழ்வு. இறுதி இறுதி நிலை அதுதான். அப்ப இந்த இது போன்ற வாழ்வியல் வாழ்வதற்கு இந்த இது இது இந்த இந்த இதெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது. இதுல காலம் கடந்து இருக்கிற வாழ்வு முறை பேர் தான் இந்த பேரின்ப வாழ்வு. பெருமானார் சொல்லக்கூடியது எனைத்தும் துன்பிலா இயல் அழித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதுக்கான பொருள் என்பது இந்த பேரின்ப வாழ்வை நோக்கியத்தான் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து நித்தியம், அது அழியாதது, எப்பொழுதும் நித்தியமாக இருப்பது, நிலையாக இருப்பது. அப்ப அந்த நிலை பொருளை நாம நிலைப்பதற்கு என்ன வழி என்ன இந்த பேரின்ப வாழ்வு என்ற விஷயத்த பெருமான சொல்ல அந்த வாழ்வில் தான் துன்பம் இருக்காது. இப்ப நீங்க இதுல ஒரு நுட்பத்தை கவனிங்களேன். கற்பம் கற்பம் பல பல கழியணும் அடிவுறாத ஆற்றை தரக்கூடிய அருட்பெருஞ்சோதி நம்ம பெருமானாரும் முன்னாடி சொல்றாரு. இப்ப கற்பம் பல பல கடந்தாலும் வாழ்க்கை நீட்டிக்கலாம், லட்சக்கணக்கான ஆண்டுகள் நீ வாழலாம், ஆனால் துன்பம் இல்லாத வாழ்வு வாழ்க்கா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லை. இவ்வளவு காலம் வாழலாம், துன்பம் இல்லாத மகிழ்ச்சியாக வாழ்றோம். நாம இப்ப நம்ம வாழ்க்கையை பாருங்களேன், எல்லாமே வாழ்றோம், உயிர் வாழ்றோம், பிசிக்கலா இருக்கிறோம், ஆனால் உண்மையான வாழ்வை வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மகிழ்ச்சியாக நம் எண்ணம் போல இந்த வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்னா ரொம்ப குறைவு. ஏன்னா ஒவ்வொரு சூழல் எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழல், அது 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 தனி. என்றாலும் இந்த இடத்துல சொல்லும் பொழுது பெருமானார் துன்பம் ஒரு துளி கூட இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அந்த வாழ்க்கை தான் பேரின்ப வாழ்வு. இந்த உலகிலுக்கும் சேர்த்துதான் பெருமானார் சொல்றாரு. இன்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. அப்ப இந்த பேரின்ப வாழ்வு வாழ்கிற போதுதான் ஒரு துன்பமும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் வாழ முடியும் என்பதுதான். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா இந்த 4 வகை ஒழுக்கங்களை சரியாக பின்பற்றும் பொழுது நாம் இந்த பெருநிலையை அடைய முடியும். ஒரு துளி கூட, ஒரு சிறிதளவும் கூட துன்பம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் பெருமானார் சொல்ற 4 வகை ஒழுக்கங்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கங்களை நாம் பின்பற்றுகிற போது இது எளிமையானதுதான். ஏற்கனவே சொன்னதுதான். கடுமையா பார்க்க கூடாது, நல்ல சொற்களை கேட்கணும், அந்த மாதிரியான பொய் சொல்லக்கூடாது, மனத்தை சுத்தமா வச்சுக்கணும், மனசுல அழுக்கு இல்லாம இருக்கணும், இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த அறத்தை எல்லாம் நாம் பின்பற்றுகிற பொழுதுதான் நமக்கு இந்த துன்பம் இல்லாத பெருவாழ்வு என்பது நமக்கு கிட்டும். அதுதான் பெருமானார் சொல்லுது. அப்படித்தான் தான் அப்படிதான் பெற்றார். அதைத்தான் பெருமானார் இங்க பதிவு செய்யறார். என்ன சொல்றாங்க? எனைத்தும் துன்பில்லா இயல் அழித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி. அப்படி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு பிறகு அழிச்சிட்டு நான் எதை கேட்டாலும் நீ தருகிற ஆற்றலை இருக்கிற அருட்பெரும் ஜோதி அப்படின்னு. அப்ப அந்த நிலைக்கு போயிட்டாலே நாம் எது கேட்டாலும் நாம் என்ன எண்ணினாலும் அது கிடைக்கும். அதுக்கு அதை அருட்பெரும் ஜோதியாகிய இறைவன் தருவார் என்பதுதான் இந்த அகவலிலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியா. இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பேசலாம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக சிறப்பான உரை. முதலில் படிக்கும் பொழுது தொடங்கும் பொழுது அந்த எனைத்தும் துன்பிலா இயல்பலி தென்ன அந்த வரி வந்து ஏதோ ரொம்ப போட்டு குழப்பி எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ முடிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா இருக்குது விளக்கம். இதுல சிறப்பு என்னன்னா, நம்ம வகுப்புல வள்ளலார் காலத்துல எழுதின எழுத்துக்களுக்கும் அதுக்கான பொருள்களுக்கும் வள்ளுவர் காலத்துல எழுதின பொருட்களுக்கும் வந்து அந்த இணைப்பு இருக்கு இல்லைங்களா? 2000 வருடத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இணைப்பு ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. இவர் பயன்படுத்திய வார்த்தையும் பொருளும், வள்ளலார் பயன்படுத்திய வார்த்தையும் பொருளும், வள்ளுவர் பயன்படுத்திய வார்த்தையும் பொருளும் ஒரே நேர்கோட்டுல போறது பார்க்க வந்து ஒரு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு உணர்வுபூர்வமா இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஒரு கேள்விங்கய்யா. என்னன்னா, அந்த இயல்னு சொல்றோம்ல, உயிர் இயல் அந்த மாரி வருது இல்லைங்களா? அந்த இயல்ங்கிறது உயிரோட இயல்பை படிப்பது தான் இயல் அப்படின்னு வந்துச்சு. இயல்பு அப்படிங்கிற இதுல இருந்தா அந்த இயல்ங்கிற சொல் வந்துச்சுங்களா? இந்த இந்த கேள்வி ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறேங்கய்யா. இதுக்கு சுருக்கமான ஆமா.
இயல் என்பாலே இயல்பு அப்படின்ற பொருள்ல தான் வருது. இயற்கை நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம் அப்படின்ற நம்ம அதுல சொல்லும்போது கூட நான் அதை சொல்லியிருக்கேன். இயல் என்றாலே இயல் அளித்த எனக்கு அப்படின்னு சொல்லும்போதே அதை சொல்றேன். இயல் என்றால் இயல்பானது, இயல்பு அதனுடைய சாரத்தை சொல்வது. இப்ப உயிரியல் என்றால் உயிரை பற்றிய இயல்பு, மற்றதெல்லாம் அது நேச்சர் பத்தி சொல்லக்கூடியது. மொற்ற தொகுப்பு இயல்பு என்றாலே அது 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 முழுமையா இப்ப என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னுடைய இயல் எது, என்னுடைய இயல்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் யாருன்னு உங்களை முழுமையா தெரிஞ்சு அது மாதிரி அந்த மீனிங்ல தான் அது பயன்படுது. நல்லதுங்கய்யா. அடுத்தது இந்த மறுமைக்கு பின் வாழ்தல். இதுல வந்து ஒரு 2 விதமான பார்வையில ஒரு கேள்வி இருக்குது. மறுமைக்கு பின் வாழ்தல்ங்கிறது நம்ப இப்ப ஒருத்தங்க இறந்துடுறாங்க. இப்ப கப்பலுடைய தமிழன் வ.உ.சி சொன்னீங்க. அவரு வாழ்வது வந்து அவரை தெரிந்தவர்கள் வாழும் வரை வாழ்வாங்க. அதாவது அதாவது வள்ளலார் வள்ளுவரோட இதுல எடுத்தோம்னா, "வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுலகின் தெய்வத்தில் வைக்கப்படும்." இல்ல விண்ணுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும். அது வருது. அது மேல இருக்கிறதுங்கிறது அது 2வதா நான் கேட்கிறேன் நானு. அது விடுங்க. இப்போ இம்மை வாழ்விலேயே அவங்களோட பெயர் வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அத பத்தி தெரியப்படுத்த இப்ப எவ்வளோ பேர் வந்து நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா, அது தெரியாம செஞ்சிருப்பாங்க. இப்ப அவங்கள பத்தி மக்கள் யாருக்குமே கூட தெரியாம அவங்க போயிருப்பாங்க. இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரியான இத எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா, ஒரு விஷயம் நல்லது செய்றவங்கள பத்தி தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பேர் இங்க இருக்குது. இந்த இம்மையிலேயே இப்போ தமிழர்கள்னு ஒரு இருக்கோம். இல்ல ஒரு சின்ன ஊர்ல ஒருத்தர் ரொம்ப சிறப்பான இப்போ அறநெறிப்படி, வள்ளுவர் சொன்னபடி, வள்ளலார் சொன்னபடி வாழ்றாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல மட்டும் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. வெளிய யாரும் எடுத்து கொண்டு போய் ஏன்னா நம்ம இதுல வந்து இந்த கையில குடுக்குறது அந்த கையில தெரியக்கூடாது அப்படிங்கிறது தானே. அதை பின்பற்றி வாழும்பொழுது தெரியப்படுத்தாமயே இருந்துடுறாங்க அப்படின்னா, அது எப்படி வந்து இந்த மக்கள் இல்லாத பொழுது எப்படி அவங்களோட இம்மையில அவங்க தொடர்ந்து வாழ முடியும்? அது 1. 2வது மறுமையில விண்ணுலகில் வைக்கிறது அப்படின்னா, அது என்ன? அங்க வாழ்றதுங்கிறது என்னங்கிறது, அது யாரும் நம்ம பார்த்தது கிடையாது. அது இது 2க்குமான விளக்கம் குடுத்தா நல்லா இருக்குங்க. ஒரு 7 நிமிடம் இருக்கு. மன்னிக்கணும். அது நல்லது. அதான் இந்த முதல்ல கேட்டது ஒரு முக்கியமான செய்தி தான். ஏன்னா இப்ப நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அதுவும் இந்த நம்ம காலகட்டத்துல அது நம்ம தமிழ் சமூகத்திலே நிறைய உழைத்த பேரறிஞர்கள், சான்றோர்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனா எந்த எப்பொழுதுமே இயற்கையில் ஒரு அறம் இருக்கு. நீங்க சூரியனை கை கொண்டு கை விரலால் மறைக்க முடியாது. அது 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 மாதிரிதான். எப்பொழுதும் இயற்கையில் இயற்கை உண்மை என்பது எப்பொழுதும் இருக்கும். உண்மையை வந்து சில காலத்துக்கு மறைத்து வைக்கலாம், சதி செய்யலாம். அதுக்கு பல வரலாற்று பிழைகளை நீங்க வந்து புனையலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். ஆனால் அது எந்த காலத்தில் வெளிப்படுமோ அந்த காலத்தில் அது வெளிப்பட்டே ஆகும். அதை நீங்க எத்தனை பேர் அதை மறைச்சாலும் சரி, மறைக்க என்ன செஞ்சாலுமே சரி, அது வந்து அதாவது நெருப்ப போட்டு நம்ம வந்து அமைக்கிற மாதிரிதான். அது மாதிரி இப்ப இது மாதிரி அறச்செயல்கள் செய்யக்கூடியவர்களை இயற்கை, இறை நம்ம வந்து வெளிக்கொணரும். அந்தந்த காலகட்டத்தில் அது வரும். எப்பொழுதுமே இது வந்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு சாதாரணமா ஒரு பாடல். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 18ல எடுத்த பாடல். அந்த பாடலை அப்ப யாரும் கவனிச்சிருக்க கூட மாட்டேன். நான் ரொம்ப சோசியல் மீடியாவுல பார்த்தத சொல்றேன். அந்த பாடல் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுது. அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 100 ஆண்டுகள் அல்லது ஒரு 80 ஆண்டுகள் கழிச்சு ஒரு பாடல் வேற ஒரு விஷயமா வெளியே வருது. அது இன்னைக்கு அது ட்ரெண்ட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கு. அப்ப நீங்க அந்த காலத்தில் கவனிக்கப்படாத அல்ல மறைக்கப்பட்ட எல்லா உண்மைகளுமே இயற்கையில் வரும்பொழுது அது தானாக வெளிப்படும். அதை வெளிப்படுத்துறதுக்கான ஆற்றல் வேலைகளை இயற்கையே செய்யும். அது வந்து இயற்கை என்ற தானா இயற்கை செயல்படுவதில்லை. இறை என்பது எப்பொழுதும் தானாக மனித சமூகத்தில் செயல்படும் போது மனிதர்களால் தான் செய்யப்படும். இப்ப நமக்கு கடவுள்ன்றோம்னு சொல்றோம். ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னா நமக்கு கடவுள் வந்து நேரடியா வந்து வரம் கொடுத்து நேரா செய்யல. ஏதோ ஒரு வகையில் ஒருவர் வந்து நமக்கு உதவுவாரு. ஏதோ ஒரு வகையில் அது நடக்கும். அப்ப அது மாதிரிதான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இந்த மறுமையான இன்மை வாழ்விலே கண்டு கொள்ளாத பலரை மறுமை வாழ்வில் பல விஷயங்களை வெளிக்கொணர்வதற்கு இறையும் இயற்கையும் எப்பொழுதுமே அதை மறைச்சதும் இல்லை. இதுவரை இல்லை. இனிமே வரைக்கப்பட்டதும் வெளியில வரும். ஏன்னா இயற்கையில எப்பொழுதும்
மறைப்பே இல்ல. அது அந்தந்த காலம் வரும்பொழுது, அதற்கான தேவை வரும்போது, அது அரசியல், பொருளாதார இந்த மாதிரியான சூழல்கள் வரும்பொழுது, கால மாற்றத்துல எல்லாமே வெளிப்படும். கால சுழற்சியில அதெல்லாம் தானா வெளிப்படும். அது அப்படித்தான் வெளிப்பட்டிருக்கு. நம்ம சமகாலத்திலேயே நம்ம நம்ம சமூகத்திலேயே அப்படி வருதுல்ல. நம்ம இனத்திலேயே அப்படி வருதுல்ல. நெறைய விஷயங்கள் அது மாரி கண்டு கொள்ளாத பல தலைவர்களை இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய தேவை இருக்குல்ல. ஒரு பெரிய வீழ்ச்சியா நம்ம பேச வேண்டியது இருக்கு. வ.உ.சி.ய பத்தியெல்லாம் நெறைய பேருக்கு தெரியல. வ.உ.சி. கப்பலோட்டியா இருந்தா நம்ம சொல்றோம். அவர பத்தியான ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒரு பெரிய நூல். இப்பதான் இடையில தான் அந்த நூல்கள்லாம் நெறைய வருது. நெறைய படிச்சோம். நெறைய விஷயங்கள் வருது. பல பேருக்கு வந்து இந்த நம்ம தமிழ் சான்றோர்களே பல பேரு தெரியாமலே போயிடுச்சு. இப்பல்லாம் அதெல்லாம் தனித்தனியா இப்ப இந்த காலத்துல எவ்வளோ நூல்கள் வெளியில வருது. புதிய புதிய செய்திகள் இளையவர்கள் தேட 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 அது வெளிவருது. எல்லாமே ஒரு ஒரு முயற்சி மனித முயற்சி என்பதை விடவும், அது ஒரு உண்மை. அது உண்மை அறம். அந்த உண்மை, அந்த மெய்மை எப்பொழுதும் எதனாலும் மறைக்கப்பட முடியாது. எந்த விஷயத்த நீங்க போட்டு அத பொத்தி வச்சாலும், இந்த உண்மை வெளிப்பட்டே ஆகும். அப்ப அந்த மாரி தான் இந்த இன்மையில் மறைக்கப்பட்டவர்கள் மறுமையில் பேசப்படுவார். இதுதான். ஆனா பெருமானார் சொல்லக்கூடிய விளக்கம் வந்து இப்ப இது என்னுடைய நான் என்னுடைய கருத்து இது. ஆனா பெருமானார் இந்த அவருடைய சுத்த சன்மார்க்கத்திலிருந்து பல விளக்கங்கள குடுக்குறார். அது ஐயா நம்ம 2 விரிவா நிமிடம் நம்ம இருக்கு. அடுத்தடுத்த உங்க விஷயங்கள நம்ம தருணம். இன்னும் பேசலாம். ஆமா. 2 அது நிமிடம் வந்து இருக்கு. இப்ப இந்த ஆன்ம இன்ப வாழ்வுன்ற தலைப்பிலேயே நம்ம பேசும்பொழுது, இந்த மறுமை இன்ப வாழ்வு பத்தி பெருமானார் என்ன சொல்றாங்கன்றது நல்ல விரிவாவே பேசலாங்க ஐயா. இன்னொரு சந்தர்ப்பத்துல அது நம்ம பேசலாம். நல்லதுங்க ஐயா. நல்லது. ரொம்ப சிறப்பான விளக்கம். 51வது வகுப்பு ஒரு 50 வகுப்பு கடந்த 51வது வகுப்பு ரொம்ப பொலிவோட இருக்குங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அம் இந்த இந்த மறுமை பற்றியது நம்ம அடுத்த இதுல ரொம்ப விரிவா கூட பார்க்கலாங்கய்யா. உங்களுக்கான விளக்கம் குடுக்கறதுக்கான நேரம் கொடுக்க முடியல. மன்னிக்கணும். 51வது வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். அப்புறம் கலந்திருக்கிற அனைவரும் சார்பாக முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள் வள்ளலார் மெய்யியலை உணர முயற்சிப்போம். அதுபோக வள்ளுவர் காலத்துடன் வள்ளலார் வழியாக தொடர்பு கொள்ற மாதிரியான உணர்வுகள் இருக்கு. அதையும் நம்ம தொடர்ந்து உணர்ந்து வருவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க.